வெல்கம் டு அக்ராரின் மங்க் யூடியூப் சேனல். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி லெக்சர் சீரீஸ் வந்து பார்ப்போம் இப்போது. சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட் லெக்சர் பார்ப்போம். ஃபஸ்ட் லெக்சரோடையே சம் ஸ்லைட்ஸ் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் சாம்பிள் மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ பார்ட் மட்டும் குயிக்காக ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போவோம். சரிங்களா? ஃபஸ்ட் லெக்சர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், அதோடைய மீனிங், டெஃபினேஷன், அதோடைய ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து மீனிங். சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து லட்டின் லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? ஸ்ட்ரெச்சிங் அவுட்னா வெளியில் கொண்டு வருது. சரிங்களா? ஆக்சுவலாக இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா, ஸ்கூல்ஸ் யூனிவர்சிட்டிஸ் வந்து அட்டன் பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வந்து அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வெளியில் அவங்க இருக்கக்கூடிய பிளேஸுக்கு போயிட்டு, அவங்க ஊருக்கே போயிட்டு அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கோ அவேர்னஸோ கொடுக்கறதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் ஆச்சு. சரிங்களா? இது வந்து என்னது, ஒரு அவுட் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியும் சொல்லுவாங்க. சரிங்களா? தென் எக்ஸ்டென்ஷனோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கிலாந்தில் ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா? ஒரு சில புக்ஸில் சோர்ஸில் வந்து யூஎஸ்ஏன்னு கொடுத்துருப்பாங்க. பட்டு மெஜாரிட்டி ஆஃப் தி சோர்ஸில் வந்து இங்கிலாந்து அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அந்த கான்செப்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து இங்கிலாந்து தான் ஆரிஜின் ஆச்சு. சரிங்களா? 1873 வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படிங்கிற அந்த டேர்மை வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாயிண்ட் ஃபைவ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? தென் முன்னாடி பார்த்த மாதிரி கான்ட்ரிபியூட்டர்ஸ். சரிங்களா? இந்த எக்ஸ்டென்ஷன் இந்த சப்ஜெக்ட் வந்து அதிகமான கான்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடிய பர்சன் வந்து ஃபாதராக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதில் ஜேம்ஸ் ஸ்டூவர்ட் வந்து ஃபாதர் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸ்டென்ஷன், ஜேபி லீகன்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் வேர்ல்டுனா ஜேபி லீகன்ஸ் தான். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் இந்தியானா இட் இஸ் கேஎன் சிங். சரிங்களா? இதெல்லாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபி லீகன்ஸ். சரிங்களா? எக்ஸ்டென்ஷனுடைய மீனிங். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா, எக்ஸ்டென்ஷனுங்கிறது இட்ஸ் பேசிக்காக அது வந்து ஒரு எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் கொடுக்குறதா வந்து எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? அது பாருங்கள் ஹைலைட் பண்ணியிருக்கு. பேசிக் கான்செப்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா, அது வந்து ஒரு எஜுகேஷன். சரிங்களா? எஜுகேஷன் யாருக்காக கொடுக்குறோன்னா, ஒரு அவுட் சைட் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். சரிங்களா? ஒரு ரூரல் பீப்புளுக்கோ இல்லாட்டி ஒரு அடல்ட் பீப்புளுக்கோ ஒரு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக பண்ணுறதா வந்து எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? அதோட டெஃபினேஷன்ஸ், ஏதாவது ஒரு டெஃபினேஷன் ஒரு ஆத்தரோட நேமோட மெமரி பண்ணி வச்சுக்கங்க. சரிங்களா? 2 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் பாருங்கள். எக்ஸ்டென்ஷன் என்ன சொல்லிடுச்சு, எஜுகேஷன் சொல்லியிருக்காங்க. தென் அதோடைய பர்பஸ் வந்து சேஞ்ச் தி ஆட்டிடியூட் அண்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் தி பீப்புள். சரிங்களா? எக்ஸ்டென்ஷனுக்கு அது என்னது, ஒரு எஜுகேஷன், ஒரு கல்வி முறை. சரிங்களா? அதோடைய வேலை என்னென்னா, பீப்புளோடைய ஆட்டிடியூட், அவங்களுடைய ப்ராக்டிஸை வந்து மாற்றணும். யாரோட ப்ராக்டிஸாக, நம்ம யார் கூட ஒர்க் பண்ணுறோமோ, யாருக்காக ஒர்க் பண்ணுறோமோ அவங்களுடைய ப்ராக்டிஸை வந்து நம்ம மாற்றணும். அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் வந்து இந்த பந்த்நகரன் தேசாய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு டிசரபிள் சேஞ்சஸை கொண்டு வரணும். அதாவது விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். சரிங்களா? அந்த விரும்பத்தக்க மாற்றம் எதுலன்னா, அந்த பீப்புளுடைய பிஹேவியர், நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட், அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களுடைய கோல்ஸ், கான்ஃபிடன்ஸ், அது எல்லாமே வந்து அந்த பீப்புளுடைய இந்த நாலேஜ் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும். அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பார்த்தாச்சு. அப்புறம் எஜுகேஷன். எஜுகேஷன் அகைன் லட்டின்லேருந்து ஆரிஜினாக இருக்குது. எடுசிர் அப்படிங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு வந்து டு லீட் அவுட், லீட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? எஜுகேஷனுக்கான மீனிங் என்னென்னா, இட்ஸ் எ ப்ராசஸ் ஆஃப் பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் தி ஹியூமன் பீயிங். சரிங்களா? இது ஒன்று, ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கொண்டு வரணும், விரும்பத்தக்க மாற்றத்தை உருவாக்கணும். அதுதான் வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த சொசைட்டியோடைய நீடு. சரிங்களா? நம்ம டே டு டே லைஃப்பில் ஒரு பெட்டரான லைஃப் லீட் பண்ணுறதுக்கு அந்த பீப்புள் வந்து ஒரு அவேர்னஸ் பண்ணுறது, இல்லாட்டி அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதா வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சுவாமி விவேகானந்தா ஒரு டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. இட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். சரிங்களா? அதெல்லாம் பாயிண்ட் ஃபைவ்ல கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? முன்னாடியே சொல்லியிருக்கோம், எஜுகேஷனாக வந்து என்னது, ஒரு பிஹேவியரல் சேஞ்சஸ், அதாவது பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ்ன்னு சொல்லியிருந்து பிஹேவியர்னு சொன்னோம். இப்போ பிஹேவியர்னா என்ன அப்படின்னா, பிஹேவியரில் மொத்தம் 3 காம்பனண்ட் இருக்குது. ஒன்று வந்து நாலேஜ், இன்னொன்று ஆட்டிடியூட், இன்னொன்று வந்து ஸ்கில்ஸ். இதை பற்றி டீட்டெயில்ஸாக ஃபர்தராக சைக்காலஜி பார்ட்டில் பார்ப்போம். சரிங்களா? தென் எக்ஸ்டென்ஷன் பார்த்தாச்சு, எஜுகேஷன் பார்த்தாச்சு. இப்போ எஜுகேஷனில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் வந்து ஃபார்மல், இன்ஃபார்மல், நான் ஃபார்மல். சரிங்களா? ஃபார்மல் எஜுகேஷன்னா நம்ம ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். அங்கே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒரு யூனிஃபார்மாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அது வந்து ஃபார்மல் எஜுகேஷன். இன்னொன்று வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன். இன்ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ஒரு டே டு டே லைஃப்பில் நம்ம ரெகுலராக
நம்ம கற்றுக்கிறது. ஒரு சைல்டுலேருந்து நம்ம ஒரு அடல்ட் ஆகிற வரைக்கும் லைஃப் லாங் நம்மளோட லாஸ்ட் டே வரைக்கும் நம்ம கற்றுக்கிறது வந்து இன்ஃபார்மல் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து இஸ் ஏ நான் ஃபார்மல் எஜுகேஷன். இதெல்லாம் பாயிண்ட் 5ல கேட்பாங்க. சரிங்களா? என்ன நான் ஃபார்மல் எஜுகேஷனா என்னன்னா, இது வந்து ஃபார்மல் எஜுகேஷனுக்கான இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸும் இதில் இருக்கும். பட் இருந்தாலும் இது வந்து என்னது அவுட் சைட் ஸ்கூல் சிஸ்டத்தில் நடத்துவாங்க. சரிங்களா? அதாவது யாரெல்லாம் ஸ்கூல் காலேஜஸ் அட்டென்ட் பண்ண முடியலையோ அந்த அடல்ட்டுக்கு வில்லேஜில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷன் வந்து கொண்டு வருவாங்க. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் என்ன டைப் ஆஃப் எஜுகேஷன்னா இட் இஸ் எ நான் ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா? தென் ஃபார்மல் அண்ட் நான் ஃபார்மல் எஜுகேஷனுக்கான டிஃப்ரென்ஸ் இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரிங்களா? ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஃபார்மல் எஜுகேஷனாக நீங்கள் படிக்கிறது எல்லாமே ஃபார்மல் எஜுகேஷன். அந்த ஃபார்மல் எஜுகேஷன் எப்படி இருக்கும்? டீச்சர் சொல்கிறது தான் வந்து கோர்ஸாக இருக்கும். அவர் சொல்கிறபடி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கும். பெட்டரான சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய தியரி ஓரியன்டாக படிப்பீங்க. சரிங்களா? அதுக்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. பட் அங்கே வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வந்து ப்ராக்டிக்கலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சப்ஜெக்டை படிக்காமல் ப்ராப்ளத்தை படிப்பாங்க. சரிங்களா? அங்கே வந்து ஃபிக்ஸ்டு கரிக்குலம் எதுவும் இருக்காது. சரிங்களா? அப்புறம் பார்ட்டிசிபேஷன் வந்து இங்கே ஃபார்மல் எஜுகேஷனில் வந்து நம்ம கிளாஸ்க்கு வந்து அட்டெண்டன்ஸ்லாம் கம்பல்சரி அப்படின்னு சொல்லி வச்சுருப்போம். பட் அங்கே வந்து நான் ஃபார்மல் எஜுகேஷனில் பார்ட்டிசிபேஷன் வாலண்டரி. அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து தேவை வந்து அவங்க வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து ஒன் வே ப்ராசஸ். டீச்சர் டு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து சப்ஜெக்ட் போகும். பட் இங்கே வந்து 2 வே ப்ராசஸ். சரிங்களா? டீச்சரும் அவங்களுடைய சப்ஜெக்டை சொல்லுவாங்க. அங்கேருந்து ஃபார்மர்ஸும் அவங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லுவாங்க. அது வந்து ஒரு 2 வே லேர்னிங் மாதிரி இருக்கும் நான் ஃபார்மல் எஜுகேஷனில். சரிங்களா? டீச்சிங் வந்து லோக்கல் லீடர்ஸ் மூலியமாகவும் இந்த நான் ஃபார்மல் எஜுகேஷனில் நடக்கும். சரிங்களா? ஜஸ்ட் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதை வந்து இந்த கோர்ஸில் வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஒன்றும் கிடையாது. இதில் வந்து டீச்சிங் வந்து ஹரிசாண்டல் டீச்சிங்காக இருக்கும் நான் ஃபார்மல் எஜுகேஷனில். அண்ட் பாப்புலேஷன் வந்து ஹெட்ரோஜெனஸ் பாப்புலேஷனாக இருக்கும். ஹெட்ரோஜெனஸ்னால் என்னது? நிறைய செட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்களோட ஏஜ், எஜுகேஷன் அந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். சரிங்களா? நான் ஃபார்மல் எஜுகேஷன். நான் ஃபார்மல்னால் ஒன்றும் இல்லை, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். சரிங்களா? அதே மாதிரி நான் ஃபார்மல் எஜுகேஷனில் வந்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹேவ் ஃப்ரீடம் டு சூஸ் அந்த ப்ரோக்ராம்ஸ். அவங்களுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் இருக்கும். சரிங்களா? என்ன தேவையோ அவங்களோட நீடுக்கு தகுந்த மாதிரி அந்த சிலபஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபார்மல் எஜுகேஷனில் அந்த மாதிரியோட ஆப்ஷன் எதுவும் கிடையாது. தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஜஸ்ட் அது ஒரு கிளாரிட்டிக்காக தெரிஞ்சுக்கங்க. எக்ஸ்டென்ஷனுங்கிறது என்னது? ஒரு அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பண்ணக்கூடிய ஆக்சுவல் ஒர்க் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த பிரின்சிபல்ஸ், அந்த பாடி ஆஃப் நாலேஜ் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? எக்ஸ்டென்ஷன்னா அந்த எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் பண்ணக்கூடிய அந்த வில்லேஜில் பண்ணக்கூடிய ஒர்க்கு. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா அந்த பாடி ஆஃப் நாலேஜ். சரிங்களா? அந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ்னால் நம்ம அந்த ஆக்சுவலாக அந்த ஒர்க் பண்ணுறாங்கல்ல, அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அந்த ஸ்கூல் காலேஜஸ் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்கு, ஒரு அடல்ட்டுக்கு, ஒரு ஃபார்மருக்கு, ரூரல் பீப்புளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவேர்னஸ் கொடுத்து அவங்களுடைய லைவ்லிஹுட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அந்த ஒர்க்குக்கு பேர் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸ். சரிங்களா? தென் எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் என்னென்னா, அந்த ஃபார்மர்ஸோ வில்லேஜ் பீப்புளோடைய டெவலப்மெண்ட்டுக்காக எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பண்ணக்கூடிய வேலை தான் வந்து எக்ஸ்டென்ஷன் சர்வீஸ். சரிங்களா? ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான். சரிங்களா? தென் ரொம்ப முக்கியமான ஒரு டெஃபினேஷன் ஜேபி லிகன்ஸ். சரிங்களா? ஜேபி லிகன்ஸ் யார்? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் வேர்ல்டு. சரிங்களா? அவர் ஒரு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட டெஃபினேஷன்ஸ் கேட்டால் இந்த டெஃபினேஷன் எழுத பாருங்கள். சரிங்களா? அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள். இட்ஸ் வந்து என்னது? ஒரு அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து ஒரு அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, நிறைய ரிசர்ச்லேருந்து கண்டென்ட்லாம் டெரிவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் நிறைய ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அப்புறம் பிரின்சிபல்ஸ் டான் ஃப்ரம் தி பிஹேவியரல் சயின்சஸ், இந்த சைக்காலஜிலேருந்து நிறைய பிரின்சிபல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு யூஸ்ஃபுல் டெக்னாலஜியாக மாற்றி நிறைய பிரின்சிபல்ஸ், பிலாசபிலாம், கண்டென்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணி எதில் ஃபோக்கஸ் பண்ணால் அந்த பீப்புளோடைய ப்ராப்ளம். சரிங்களா? பீப்புளோட ப்ராப்ளத்தை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறது தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். தென் இது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் அடல்ட் அண்ட் யூத். சரிங்களா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுங்கிறது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்கூல் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். அந்த பீப்புளோடைய ப்ராப்ளத்தை ஸ்டடி பண்ணுறதுக்கு, அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக. இது எப்படிலாம் டெரிவ் ஆச்சுன்னா, நிறைய சயின்டிஃபிக் ரிசர்ச் மூலியமாகவும், ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும், நிறைய பிஹேவியரல் சயின்ஸ், இந்த மாதிரி நிறைய சயின்ஸ், சைக்காலஜி, அதில் வந்து நிறைய கண்டென்ட்டை எடுத்து, சரிங்களா? அதெல்லாம் என்னது? ஒரு பிரின்சிபல்ஸ் ப்ராக்டிஸாக யூஸ்ஃபுல்லாக மாற்றி அந்த பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தாங்க. அதான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? அந்த டெஃபினேஷன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
தென் இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி ஸ்டேஜில் இப்போ முன்னாடிலாம் நிறைய மீனிங்லாம் பார்த்தோம் சரிங்களா. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா எடுசனது கிரியேஷன் டிரான்ஸ்மிஷன் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் சரிங்களா. அப்படின்னு அர்த்தம் ஒரு டெக்னாலஜி உருவாக்கி அதை ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ணுற வரைக்கும் அவங்கள ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் எக்ஸ்டென்ஷனுடைய அர்த்தம் மீனிங் சரிங்களா. அதாவது ஒன்று அது அந்த நாள் ஆக ஆக டேஸ் ஆக அதோடைய இது வந்து பர்பஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. இனிஷியல் ஸ்டேஜில் 18th சென்ச்சுரியில் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம், 19th சென்ச்சுரியில் ஒரு மாதிரி இருக்கலாம், இப்போ 21st சென்ச்சுரியில் ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா. அதே இன்னும் எகைன் ஒரு 50 இயர்ஸோ ஒரு 100 இயர்ஸோ போனால் அதோடைய அப்ஜெக்டிவ் வந்து மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா. அதான் அது இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க டைனமிக் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸ்டென்ஷன் இல்லாட்டி ரூரல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து டைனமிக் நேச்சர் விச் மீன்ஸ் அதோடைய அந்த காலத்தோடைய நீடுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அதோடைய ஸ்கோப் அப்ஜெக்டிவ்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதுபடி பார்த்தா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜில் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்னா என்னென்னா கிரியேஷன் டிரான்ஸ்மிஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ். எதுக்காகனா டு பிரிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி பிஹேவியர் ஆஃப் தி பீப்புள் சரிங்களா. எக்ஸ்டென்ஷனில் நிறைய டிசிப்ளின்ஸ் இருக்குது. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், ஹோம் சயின்ஸ், டைரி சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி இருக்குது. நமக்கு தேவையானது வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் என்னென்னா நம்ம இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸை ஃபார்மர்ஸ்க்கு பண்ண போகிறோம். அதான் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா. பாருங்கள் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கான டெஃபினேஷன் சரிங்களா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஃபினேஷன். எதுவும் ஒன்று 2 மார்க்கில் கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது சரிங்களா. இவர் இங்கே சொல்கிறாங்க பாருங்கள், இது வந்து என்னது எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் தான். இது என்ன பண்ணுதுன்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து இந்த சயின்டிஃபிக் நாலேஜை வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு கொண்டு போய் கொடுக்குறோம் சரிங்களா. கொண்டு போய் கொடுக்குறது மூலிமா எதுக்காக கொடுக்குறோன்னா அவங்களுடைய ஈல்டு அதிகப்படுத்தணும், ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்தணும். அதை வந்து அவங்களுடைய ப்ராசஸிங் வேல்யூ அடிஷன் இல்லாட்டி அவங்கள மார்க்கெட்டிங் இல்லாட்டி வேல்யூ அடிஷன் மூலியம் அவங்களுக்கு அதிகமான இன்கம் வர மாதிரி அவங்களுக்கு அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதான் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. இது ஒன்றும் இல்லை, இது டைப் ஆஃப் ஒரு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட டைப் தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார்மர்ஸ்க்கு புது டெக்னாலஜி கொண்டு போய் கொடுக்க போகிறோம். கொண்டு போய் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு வந்து அதிகமான ஈல்டு கிடைக்கும், அதிகமான நல்லா வேல்யூ அடிஷன் பண்ணி அதிகமான விலைக்கு வந்து மார்க்கெட்டில் விற்று அவங்களோட இன்கம் லெவலை வந்து அதிகப்படுத்தணும். அதுக்காக தான் வந்து அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. தென் சிம்பிளர் டேர்மில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனா என்ன அப்படின்னா இது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் என்னது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் லேப் டு லேண்ட் சரிங்களா. லேப்னு என்ன அர்த்தம், நம்மளுடைய ரிசர்ச் ஸ்டேஷன் சரிங்களா. நிறைய யூனிவர்சிட்டிஸோ இல்லாட்டி ஐசிஆரோ நிறைய ரிசர்ச் ஸ்டேஷனோ நிறைய டெக்னாலஜிஸ் வெரைட்டிஸ் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து ஃபார்மர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்குறது தான் வந்து என்னது இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுடைய வேலை சரிங்களா. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் படித்ததில் என்னது ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஒன்லைனில் சொல்லணும்னா இதுதான் சரிங்களா. அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி ஃப்ரம் லேப் டு லேண்ட் சரிங்களா. சயின்டிஸ்ட்லேருந்து ஃபார்மர்ஸ்க்கு அந்த டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்குறது என்னது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சரிங்களா. தென் இதோடைய நீட் என்ன, இதோட பர்பஸ் என்ன, எதுக்காக இது இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வந்து நீடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நீடுங்கிறது என்னது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேப் பிட்வீன் வாட் இஸ் அண்ட் வாட் ஆட் டு பி சரிங்களா. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆக்சுவல் சுச்சுவேஷன் என்ன, நமக்கு தேவையான டிசரபிள் சுச்சுவேஷன்ஸ் என்ன சரிங்களா. நம்மளுடைய இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் என்ன, நம்ம ஒரு ஆசைப்பட்ட நம்ம ஒரு லைக் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் என்ன, அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் தான் வந்து நீட் சரிங்களா. அந்த மாதிரி ஃபார்மர்ஸ்க்கும் இந்த சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் இந்த சயின்டிஸ்ட்டுக்கு இருக்கக்கூடிய கண்டுபிடிச்ச டெக்னாலஜிஸ்க்கு இருக்கக்கூடிய கேப்பை நேரோ டவுன் பண்ணுறதுக்காக தான் அது இல்லாட்டி அதுக்கான ஒரு பிரிட்ஜாக தான் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுது சரிங்களா. இந்த டயக்ராம் போட்டிருப்பாங்க பாருங்கள், சயின்டிஸ்ட் இருப்பாங்க, இந்த பக்கம் ஃபார்மர்ஸ், அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இணைக்கிறது தான் வந்து எக்ஸ்டென்ஷன் சரிங்களா. அவங்க எப்படி இணைப்பாங்க அப்படின்னா வந்து ஃபார்மர்ஸ் வந்து இந்த சயின்டிஸ்ட் வந்து ஒரு நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட் இருப்பாங்க சரிங்களா. ஒரு 1000 சயின்டிஸ்ட் ஒரு இந்தியா முழுக்க என்னது ஒரு 10,000 சயின்டிஸ்ட் இருப்பாங்க. பட் அதே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு க்ரோஸ் கணக்கில் இருப்பாங்க சரிங்களா. அப்போ இங்கே வந்து சயின்டிஸ்ட்டோட பாப்புலேஷன் வந்து கம்மியாக இருக்குது, ஃபார்மர்ஸோட பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது சரிங்களா. இப்போ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் போய் நேராக ஃபார்மரை வந்து மீட் பண்ண முடியாது. அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனோட ரோல் இங்கே ப்ளே ஆகுது சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த சயின்டிஸ்ட்டை வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் பர்சனல்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பர்சனல்ஸ் எகைன் போயிட்டு அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் மீட் பண்ணி அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ட்ரைனிங் மூலமாகவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி மூலமாகவோ டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாகவோ அவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க சரிங்களா. எகைன் அந்த ஃபார்மர்ஸ்லேருந்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் இல்லாட்டி அவங்களுடைய டவுட்ஸ் எல்லாம் திரும்பவும் அவங்ககிட்ட வந்து கேட்டு வந்து எகைன் அது சயின்டிஸ்ட்டை கொண்டு போய் கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்ஸ் வாங்கிட்டு வந்து எகைன் ஃபார்மர்ஸ்ட்டை கொடுப்பாங்க சரிங்க. இது வந்து எனது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. எக்ஸ்டென்ஷனுங்கிறது எனது ஒரு பிரிட்ஜ் மாதிரி, சயின்டிஸ்ட்டுக்கும் ஃபார்மர் இடையில் வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது தான் எக்ஸ்டென்ஷனோட வேலை சரிங்களா. அது என்னது ஒரு அந்த கேப் சரிங்களா, வாட் இஸ் அண்ட் வாட் ஆட் டு பி, அந்த ரெண்டுக்கான ஒரு கேப்பை வந்து நேரோ டவுன் பண்ணணும், குறைக்கணும். அதுக்காக தான் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வந்துச்சு. அக்ரிகல்ச்சரில் இந்த பர்பஸ்க்காக
பர்பஸ்க்காக தான் எக்ஸ்டென்ஷன் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, நம்ம முன்னாடி சொன்னதான். சரிங்களா, அந்த ரிசர்ச் சிஸ்டத்தையும் அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய புதுசாக கண்டுபிடிச்ச டெக்னாலஜியும் ஃபார்மர்ஸையும் ஒன்று சேர்க்குறது, அதுக்கான ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா, இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாமே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ், இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் ப்ரொஃபஷனல்ஸ், இல்லாட்டி எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, தென் எதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்டென்ஷனை வந்து படிக்கணும்? சரிங்களா, அது தியரிட்டிக்கலாக அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணுறது வேறு. பட் நம்ம அதுக்கு எதுக்காக படிக்கணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபார்மர்ஸ் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டெக்னாலஜி இருந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணால் ஃபார்மர்ஸ் வந்து ஈஸியாக கன்வின்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் படிக்கிறோம். சரிங்களா, தென் அது மட்டும் இல்லாமல் அந்த பீப்புளோடைய, அந்த ரூரல் பீப்புளோடைய நேச்சர், அவங்களுடைய மோட்டிவ்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான ஆட்டிடியூடில் இருப்பாங்க, அவங்களுக்கு எது பிடிக்கும், எப்போ வந்து அவங்க சொல்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு இல்லை, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் வந்து படிக்கிறோம். சரிங்களா, நான் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்னா என்ன, எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்னா என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி தான். இது வரைக்கும் சொன்னதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய டெஃபினேஷன்ஸ், அப்புறம் அதோடைய அந்த பாயிண்ட் ஃபைல், அதோடைய வேர்டோட ஆரிஜின், அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, மற்றது எல்லாமே வந்து வெறும் கான்செப்ட் கிளாரிட்டி தான். தென் அகைன் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுடைய ஸ்கோப். சரிங்களா, ஸ்கோப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுடைய ஸ்கோப் ஒரு 2 மார்க்லேயோ 4 மார்க்கில் கேட்டால் இந்த 9 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட் எழுதணும். சரிங்களா, எதுக்காக அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன், அதோடைய முக்கியத்துவம் என்ன? சரிங்களா, அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். சரிங்களா, எஃபிஷியன்சினா என்ன அர்த்தம்? இருக்கிறத வச்சு எஃபெக்டிவாக பண்ணணும். அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், நிறைய ஈல்டை வந்து அதிகப்படுத்தணும். சரிங்களா, ஈல்டு அதிகப்படுத்தினா என்ன ஆகும்? ஃபார்மர்ஸ்க்கு என்னது அதிகமான இன்கம் கிடைக்கும், அவங்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். சரிங்களா, செகண்ட் பாயிண்ட் வந்து எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன், யூட்டிலைசேஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்? பொருளை வந்து விளைவிச்சா மட்டும் போதுது. சரிங்களா, அதை வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு என்னது மார்க்கெட்டிங்காக நம்ம ஒரு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்கிறதுக்கு அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணணும். சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷனில் மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். தென் கன்சர்வேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். சரிங்களா, நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் என்ன அர்த்தம்? சாயில், வாட்டர். சரிங்களா, இந்த மாதிரியான நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ண, ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை வந்து டிக்ரேட் பண்ணாமல் ஒரு எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு, கன்சர்வ் பண்ணுறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் மேனேஜ்மெண்ட் ஆன் தி ஃபார்ம் அண்ட் இன் தி ஃபார்ம். சரிங்களா, அதாவது அந்த ஃபார்மை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஃபார்முக்கு தேவையான ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வீடு மீன்ஸ் என்னது? அந்த ஃபேமிலி. நெக்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபேமிலி லிவிங். சரிங்களா, வெறுமனே வந்து ஃபார்மரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அந்த ஃபார்மரை சுற்றி இருக்கக்கூடிய ஃபார்ம் ஃபேமிலி, அவங்களுடைய ஒய்ஃபோ இல்லாட்டி ஃபார்ம் எமோனோ இல்லாட்டி அவங்களுடைய பசங்க யூத்ஸோ, அவங்களுடைய வெல்ஃபேர், அவங்களுடைய வெல்த்தை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா, ஒரு நல்ல ஒரு பேலன்ஸான ஒரு டயட் எப்படி இருக்கணும், எந்த ஃபுட்டை சாப்பிட்ணும், எப்படி ஹெல்த் அண்ட் சானிடேஷன் வந்து எவ்வளோ பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, தென் இது போக யூத்தோட டெவலப்மெண்ட். சரிங்களா, யூத் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அதனால் யூத்தோட டெவலப்மெண்ட்டுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். சரிங்களா, எதுக்காக நம்ம லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணணும்னா, நம்ம ஒரு வில்லேஜ்க்கு போகும்போது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு லீடரை வந்து நம்ம சூஸ் பண்ணி அந்த லீடர் மூலிமா தான் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கொண்டு போகணும். சரிங்களா, நம்ம எல்லா நேரமும் அந்த ஃபார்மர்ஸ் குட்டியோ அந்த வில்லேஜ்லேயே வந்து நம்ம இருக்க முடியாது. அதனால் அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு லீடரை வந்து செலக்ட் பண்ணி அவர் மூலமாக அந்த டெக்னாலஜிஸ் வந்து நம்ம கொண்டு போக போகிறோம். சரிங்களா, அந்த அவர் மூலமாக கொண்டு போகும்போது அந்த லோக்கல் லீடர் மூலிமா அவங்க ஈஸியாக வந்து கன்வின்ஸ் ஆவாங்க. அதனால் அந்த லீடர்ஷிப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த லீடர்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். சரிங்களா, அந்த ஒரு கம்யூனிட்டி மீன்ஸ் என்னது? ஒரு செட் ஆஃப் பீப்புள். அந்த செட் ஆஃப் பீப்புள் இல்லாட்டி அந்த ஒரு ரூரல் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, டெவலப் பண்ணுறதுக்காகவும் இந்த அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் அது மட்டும் இல்லாமல் பீப்புளோட ஒரு ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட், எல்லா விதமான ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரதுக்காகவும் ஒரு பப்ளிக் அஃபேர்ஸ் மூலமாக அந்த பீப்புளோடைய ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காகவும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா, இந்த ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, பாயிண்ட் 2 மார்க்கில் வந்து கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து படிக்கிறதுனால என்ன யூஸ், அதனால் என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துகிறோம், மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் அதிகப்படுத்தி அவங்களோட இன்கம் அதிகப்படுத்துகிறோம், நேச்சுரல் ரிசோர்ஸை வந்து கன்சர்வ் பண்ணுறோம், ஆன் ஃபார்ம் அண்ட் இன்ஃபார்ம் ஃபேமிலி லிவிங்கை வந்து டெவலப் பண்ணுறோம், யூத் லீடரை டெவலப் பண்ணுறோம், கம்யூனிட்டி அண்டு ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டையும் பண்ணுறோம்.
சரிங்களா? இது போக இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா? ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன்னா அந்த பாயிண்ட்ஸ் எழுதலாம். அது போக இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் வந்து முன்னாடியே பார்த்த மாரி ஒரு அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சரிங்களா? வெளியிலருந்து அடல்ட்டுக்கு, யூத்துக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்கறதுக்காக வச்சிருக்காங்க. சரிங்களா? இது வந்து வில்லேஜ் பீப்புள் இல்லாட்டி ஒரு ரூரல் பீப்புள வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ்லாம் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ஒரு விரும்பத்தக்க மாற்றத்த கொண்டு வரதுக்காகவும், அது மட்டும் இல்லாம பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காகவும், அத பாருங்க ஹெல்பிங் பீப்புள் டூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ் அதாவது சரிங்களா? இது எல்லாமே என்னது அவங்களா செல்ஃபா அதாவது நம்ம போயிட்டு எல்லா நேரத்துலயும் இருக்க முடியாது. அவங்களா செல்ஃபா நடந்துக்கிறது செல்ஃபா ஹெல்ப் பண்ணி அவங்கள இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு ஹெல்ப் பண்ண போறோம். அதாவது வந்து ஹெல்பிங் பீப்புள் டூ ஹெல்ப் தெம்செல்வ்ஸ் சரிங்களா? இது போக வந்து பீப்புளோடைய நீட வந்து ஃபுல் அதாவது நீட வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காகவும், அந்த நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், தென் டீச்சிங் ஆக்டிவிட்டீஸ் சரிங்களா? லேர்னிங் பை டூயிங், சீயிங் இஸ் பிலீவிங்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா? ஒரு விஷயத்த எப்படி செய்றது? அதான் வந்து லேர்னிங் பை டூயிங் சரிங்களா? ஒரு விஷயத்த செய்றது மூலியமா கத்துக்கிறது. இல்லாட்டி ஒரு விஷயத்த பார்க்கறது மூலியமா கத்துக்கிறது, நம்புறது சரிங்களா? தென் அப்புறம் எக்ஸ்டென்ஷனுங்கிறது ஒரு டூ வே சேனல். முன்னாடியே சொன்ன மாரி சயின்டிஸ்ட்டுகிட்ட இருந்து டெக்னாலஜிஸ் போகும். ஃபார்மர்ஸ்ட்டருந்து எகைன் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், ஃபீட்பேக் வந்து வரும். அதான் வந்து டூ வே ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தென் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் மோஸ்ட்டா குரூப்பா தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? அது வில்லேஜ்ல வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இது வந்து ஒரு கன்டினியூயஸ் எஜுகேஷன் ப்ராசஸ். சரிங்களா? அதான் வந்து ஸ்கோப் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? ஸ்கோப்புன்னு கேட்டா இந்த ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து எழுதுனா போதும். இது வந்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து எக்ஸ்டென்ஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன? எதுக்காக அத படிக்கிறதுனா அத யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்? சரிங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் குடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து டெமோக்ராட்டிக் மெத்தட்ஸ வந்து யூஸ் பண்ணுது. ஃபார்மர்ஸ எஜுகேட் பண்ணுறதுக்கு. டெமோக்ராட்டிக் மெத்தட்ஸ்ன்னு அது எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம். அப்படி பொதுவான மெத்தட் யூஸ் பண்ணும்போது எல்லா விதமான பீப்பிளையும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். யாரையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ண போறது, யாரையும் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ண போறதில்ல. சரிங்களா? ஒரு காமனான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெத்தட் தான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட். சரிங்களா? தென் அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸ்டென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாமே ரெஸ்பெக்ட்ஸ் தி இண்டிவிஜுவாலிட்டி ஆஃப் தி பீப்பிள். சரிங்களா? இண்டிவிஜுவாலிட்டியோட பீப்பிள் அந்த ஒவ்வொரு பீப்பிளோடைய ஒரு தனித்தன்மைய வந்து நம்ம வந்து மதிச்சு, அவங்களுக்கு தகுந்த மாரி நம்ம அந்த ஒர்க் பண்ண போறோம். சரிங்களா? அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஒர்க். சரிங்களா? தென் நம்ம இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸோ, ட்ரெய்னிங்கோ, டெவலப்மெண்ட்டோ குடுக்கறதுனால அவங்களுடைய ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அவங்களுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுடைய ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வருது. அது மூலியமா என்னது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகுது. அது மூலமா என்னது அவங்க ஒரு பெட்டரான ஒரு டிசிஷன் எடுக்குறாங்க. சரிங்களா? ரேஷனலா என்னது ரொம்ப பிராக்டிகலா, ரொம்ப பிராக்டிகல் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரியான ஒரு பாசிட்டிவான ஒரு டெசிஷன் எடுக்குறாங்க. அதுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் யூஸ் ஆகுது. தென் எக்ஸ்டென்ஷன் இன்னோவேஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணா தான் அதோட யூஸே. சரிங்களா? ஜஸ்ட் வந்து வெறுமனே நெறைய வெரைட்டீஸோ, நெறைய டெக்னாலஜிஸோ கண்டுபிடிச்சு வச்சுக்கிட்டா ஒரு யூஸ் இல்ல. அத ஃபார்மர்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் ஆகுது. தென் எக்ஸ்டென்ஷன் முன்னாடி சொன்ன மாரி எக்ஸ்டென்ஷன் மூலமா தான் புது புது டெக்னாலஜிஸ் வந்து ஃபார்மர்ஸ் ரீச் ஆகுது. அதே மாரி ரூரல் ப்ராப்ளம்ஸ் வந்து நெறைய நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரிங்களா? அதே மாரி ரூரல் பாப்புலேஷன் வந்து அதிகமா பீப்பிள் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரியான அதிகமான பீப்பிள் இருக்கும்போது மெஜாரிட்டியான பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இருக்காங்க. அவங்களுடைய ப்ராப்ளத்த சால்வ் பண்ணா தான் அந்த இந்தியா வந்து ஓவராலா டெவலப் ஆகும். அதனால அந்த ரூரல் ப்ராப்ளத்த அட்ரஸ் பண்றதுக்கு, ரூரல் ப்ராப்ளத்த ரெக்டிஃபை பண்றதுக்கு அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது. சரிங்களா? அந்த நல்லா ட்ரெயினான ஒரு எக்ஸ்டென்ஷன் பெர்சன் இல்லாட்டி ஒரு சோசியல் ஒர்க்கர் தான் அந்த ரூரல் ஏரியாவ புரிஞ்சுகிட்டு, அதுக்கு தகுந்த மாரி என்னது ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ கொண்டு போய் குடுத்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பிலாசபி ஆஃப் எக்ஸ்டென்ஷன். சரிங்களா? இது ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கங்க. கெல்சே அண்ட் ஹேனே வந்து சொல்லியிருக்காங்க. ஹவ் டூ திங்க் நாட் வாட் டூ திங்க். சரிங்களா? அதாவது என்னது எப்படி திங்க் பண்ணணும்னு தான் சொல்லணுமோ தவிர, என்ன திங்க் பண்ணணும்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதான் வந்து எக்ஸ்டென்ஷனுடைய பிலாசபி. சரிங்களா? தென் இதோட சம் ஆஃப் தி பிரின்சிபல்ஸ் விச் மேக் தி பிலாசபி ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன். இதை வந்து பாயிண்ட் 5ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு 4 பாயிண்ட்ஸ். சரிங்களா? எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிலாசபிலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதான் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இண்டிவிஜுவல் இஸ் தி சுப்ரீம் இன் டெமோக்ரஸி. சரிங்களா? டெமோக்ரஸி நடத்தும் ஒரு மக்களாட்சி, ஒரு எல்லாருக்கும் ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு மெத்தடில் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் முக்கியம். யாரையும் வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. அவங்க தான் வந்து சுப்ரீமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க. தென் செகண்ட் ஒன் வந்து ஹோம் இஸ் தி ஃபண்டமெண்டல் யூனிட் இன் சிவிலைசேஷன். சிவிலைசேஷன் என்னது ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூனிட் வந்து ஹோம் தான். வந்து ஹோமில் இருந்தால் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? தென் ஃபேமிலி இஸ் தி ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் குரூப் ஆஃப் தி ஹியூமன் ரேஸ். சரிங்களா? மனித குலத்தோடைய ஒரு ட்ரைனிங் குரூப் என்னது? ஃபேமிலி. சரிங்களா?
தென் பாருங்கள், எந்த ஒரு சிவிலைசேஷனோடைய ஃபவுண்டேஷனும் ஃபஸ்ட்டு வந்து என்னது மேன் அண்ட் லேண்ட். சரிங்களா? மேன் அப்புறம் அவங்களுடைய அந்த மண்ணுக்கான அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் எந்த ஒரு சிவிலைசேஷனுமே வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பாயிண்ட் 5ல கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? தென் இது போக ஒரு சில ஃபிலாசபிஸ்லாம் கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் தெரிஞ்சுக்கங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரிங்களா? முன்னாடியே சொன்னதை திரும்ப திரும்ப கொடுத்துருக்க போகிறாங்க. தென் ஓவராலாக எக்ஸ்டென்ஷனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னது 3 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று மெட்டீரியல்னால் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும். எஜுகேஷன் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட பீப்புளோடைய அவுட்லுக் டெவலப் பண்ணணும், அவங்களோட இண்டிவிஜுவலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோசியல் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டியை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். சரிங்களா? இதான் வந்து அப்ஜெக்டிவ். தென் ஒரு சில பிரின்சிபல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கோர்ஸில் 201 கோர்ஸில் ஃபண்டமெண்டல்ஸில் படிப்பீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? அதாவது எக்ஸ்டென்ஷன் ஒர்க் பண்ணணுன்னா எப்படிலாம் பண்ணணும், எப்படிலாம் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்கான கோட்பாடுகள் என்ன அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அந்த பீப்புளோடைய கல்ச்சரை வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜிஸை வந்து அவங்களுக்கு கொண்டு போகணும். கிராஸ் ரூட் பிரின்சிபல்னால் எந்த ஒர்க் ஸ்டார்ட் பண்ணால் நம்ம அந்த லோக்கல் பீப்புள்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணணும். தென் இண்டிஜினஸ் நாலேஜ், அவங்களுடைய பாரம்பரியமான ஒரு நாலேஜ் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். தென் பீப்புளோடைய இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்னாலஜிஸ் ட்ரைனிங்ஸ் எல்லாமே இருக்கணும். தென் லேர்னிங் பை டூயிங் அண்ட் சீயிங் இஸ் பிலீவிங். அப்படின்னு அர்த்தம், ஒரு வேலையை செய்கிறது மூலிமா கற்றுக்கிறது, ஒரு ரிசல்ட்டை பார்க்குறது மூலிமா கன்வின்ஸ் ஆகிறது, அது மூலமாக அந்த எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து அடாப்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தென் பிரின்சிபல் ஆஃப் பார்ட்டிசிபேஷன், அந்த பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ப்ராப்ளத்தில் ஐடென்டிஃபை பண்ணுறதாகட்டும் இல்லாட்டி சொல்யூஷன் சொல்கிறதுலையும் வந்து பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபேமிலி பிரின்சிபல். சரிங்களா? ஃபேமிலி தான் நம்மளோட ப்ரைமரி யூனிட் ஆஃப் சொசைட்டி. ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மர் மட்டும் இன்வால்வ் பண்ணாமல் அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியை வந்து இதில் இன்வால்வ் பண்ணணும். சரிங்களா? முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு லீடரை ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? தென் அடாப்டபிலிட்டி என்னது, நம்ம யூஸ் சொல்லக்கூடிய டெக்னாலஜிஸ் எல்லாம் அவங்க வந்து அடாப்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கம்பேட்டிபிளாக இருக்க மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். தென் பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்மளுடைய ஒர்க் வந்து எப்படி இருக்கணும், சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அந்த ஃபார்மரை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான், அந்த ஃபார்மர் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளுடைய ஒர்க் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? தென் பிரின்சிபல் ஆஃப் எவாலுவேஷன், நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கடைசியாக வந்து எவாலுவேட் பண்ணணும். சரிங்களா? அதெல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையா, ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதை என்ன ரெக்டிஃபை பண்ணி நம்ம திரும்ப கொண்டு போகணும். சரிங்களா? இதான் வந்து எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனோடைய பிரின்சிபல்ஸ். தென் இது எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனல் ப்ராசஸ். நம்ம எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் நடக்கும்போது அந்த ட்ரைனிங்கோ ஃபார்மர்ஸ்க்கு அவேர்னஸோ கொடுக்கும்போது பொதுவாக இந்த 5 ஸ்டெப்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இந்த 5 ஸ்டெப்ஸ் வழியாக தான் என்னது நம்ம எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடக்கும். ஃபஸ்ட் வந்து சுச்சுவேஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம், என்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்ப்போம், அந்த ப்ராப்ளத்துக்கு என்ன சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், அந்த சொல்யூஷன்ஸ் என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்மர்ஸ்க்கு டீச்சிங்கோ ட்ரைனிங் மூலியமாக கொண்டு போய் சேர்ப்போம். சரிங்களா? கொண்டு போய் சேர்த்துக்கப்புறம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி எவாலுவேட் பண்ணுவோம். எவாலுவேட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அதை ரீகன்சிடர் பண்ணி அகைன் ஒரு நியூ ப்ரோக்ராமாக ஸ்டார்ட் பண்ணுவோம். சரிங்களா? தென் ஃபங்க்ஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய ஃபங்க்ஷன் என்னென்னா முன்னாடியே பார்த்த மாதிரி தான், நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட், அண்டர்ஸ்டாண்டிங், கோல், ஆக்ஷன், கான்ஃபிடன்ஸில் சேஞ்சஸை கொண்டு வரதான் என்னது எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். சரிங்களா? இது எல்லாமே ஒரு கான்செப்ட் கிளாரிட்டிக்காக தான் சொல்லியிருக்கு. சரிங்களா? இந்த லெக்சரை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்கில் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுடைய டெஃபினேஷன், அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனோட டெஃபினேஷன்ஸ் கேட்குறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்புறம் ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் எதர் 6 மார்க்லையும் இல்லாட்டி ஸ்கோப் தனியாக இம்பார்ட்டன்ஸ் தனியாக ஒரு 4 மார்க்லையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த பாயிண்ட் 5 பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷனோடைய ஆரிஜின், அதோட மீனிங் வந்து ஸ்ட்ரெச்சிங் அவுட், லட்டின் வேர்ல வந்து ஆரிஜின் ஆயிருக்கு. சரிங்களா? அதோடைய ஆரிஜின் கண்ட்ரி வந்து இங்கிலாந்து, அதோடைய கான்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் வந்து ஜேபி லீகன்ஸ், அதோடைய பேசிக் கான்செப்ட் வந்து எஜுகேஷன், அதோட டெஃபினேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் எஜுகேஷன் வந்து derived from the Latin word, அதோட மீனிங் வந்து bringing the desirable changes. தென் அப்புறம் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கான டெஃபினேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கான டெஃபினேஷன்ஸ், அப்புறம் ஸ்கோப் இந்த 9 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இம்பார்ட்டன்ஸ் இதுவும் 4 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதான் இந்த ஃபஸ்ட் லெக்சரில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்தடுத்து வித்தின் தி இந்த எக்ஸாமுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் கவர் பண்ணி இந்த வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.